ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கடகராசியை நோக்கி சொல்லும் உச்ச குரு. அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்குது. குரு வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கடகராசி குருவோட உச்ச வீடுன்னு சொல்லுவோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த குரு வந்து உச்சமாகிறது கடகராசி. அவருக்கு சொந்தமான ராசின்னு பார்த்தா தனுசு ராசியும் மீன ராசியும். இப்போ கடகராசியோட விசேஷங்கள் மேலே பார்க்கலாம். கடகராசினாவே வந்து ஒரு சரராசி, நீர் ராசி. அது வந்து ஒரு எப்பவுமே கடகராசியில் கிரகம் இருந்துச்சுன்னா வந்து மூவ்மெண்ட் இருந்துனே இருக்கும். மனுஷன் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஏன்னா சரராசி இருக்கிறதுல வந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட தொடர்ச்சியாக ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. வெற்றி தோல்வி ரெண்டாவது. தொடர்ச்சியான பலன்கள் கிடைக்கும், தொடர்ச்சியான வேலைகள், தொடர்ச்சியான தொழில்கள், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் வந்து அது வந்து ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுனால வந்து இந்த நீர் ராசினாவே நிறைய எமோஷன்ஸ்க்கு உட்பட்டது. உணர்ச்சிகளுக்கும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க, பரிவாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, இறக்க குணம் அதிகமாக இருக்கும். வந்து இது ஏன்னா நீர் ராசியாக இருக்கிறதுனால வந்து அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த உதவி செய்யும் மனப்பான்மை இயற்கையாக அங்கே இருக்கும். வந்து ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு எமோஷன்ஸ்க்கு இவங்க வந்து அடிமையாகிடுவாங்க. ஒரு ஸ்திரம் ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க, அதே நேரத்தில் வந்து இறக்க குணமும் இருக்கும். அது எல்லா நேரத்திலும் அது நல்லதுன்னு இருக்கும், நல்லபடியாக இருக்காது. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடகராசி வந்து ஒரு கடகராசி வந்து ஒரு பெண் ராசி, அதிபதி சந்திரன். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆட்சியாளர்கள் ராசினே சொல்லலாம். வந்து காலபுருஷ தத்துவத்தில் வந்து கடகம் வந்து 4ஆம் இடம் வரும். இங்கே சந்திரன் திக்பலம் அடைவார், மறைமுகமாக சுக்கிரனும் திக்பலம் அடைவார். வந்து இது ஆட்சியாளர்கள் ராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த லட்சியம், அரசாங்கத்தில் ஈடுபடுவது, அரசியல்வாதியாவது, அரசு உத்தியோகத்துக்கு போவது, அனைத்து விதமான ஒரு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டங்களை கொண்டது தான் இந்த கடகராசி. வந்து இந்த ராசியில் பார்த்திங்கன்னா வந்து குருவோட புனர்பூசம் 4ஆம் பாதம், சனியோட பூச நட்சத்திரோட 4 பாதங்கள், புதனோட ஆயில்யம் 4 பாதங்களும் இருக்கும். வந்து இப்போ குருனா யார்? குருனா வந்து ஒரு உண்மை, நேர்மை, தனக்காரகன் குரு, புத்திரக்காரன குரு தான். வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும், நீதிமான், அவர் தான் குருவே. சனி நீதிமான் கிடையாது. உண்மையை பேசணும், அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை, நேர்வழியில் செல்வது, எல்லாரையும் அரவணைத்து போவது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவது, இந்த தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை, தெய்வ தரிசனம், அப்புறம் பசுமாடுக்கள், முனிவர்கள், ஞானிகள், உபதேசம் பண்ணுவது, மத போதகர்கள், இதெல்லாம் குரு தான். வந்து படிப்புத்துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து குருவோட சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் எக்கனாமிக் பொருளாதாரத்துறை, அந்த எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்துறை வந்து இதுவும் வந்து குரு சம்மந்தப்பட்டது தான். வந்து இந்த இடத்துல வந்து குரு வந்து 9 நட்சத்திர பாதங்களில் பயணிக்கும் போது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சுய நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் பிரவேசிக்கும் போது வந்து அவரோட அந்த ஒட்டுமொத்த குணமும் அங்கே செயல்படும். ஏன்னா ஒரு எமோஷனல் கலந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒர்க்லேயே இருப்பாங்க. வந்து தொடர்ச்சியான பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும், வந்து மூவ்மெண்ட் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சரராசியாக இருக்கிறதால வந்து நான் சொன்ன அந்த குருவோட குணங்கள், வேதங்கள் படிப்பது, சாஸ்திரங்கள் படிப்பது, உண்மையை பேசுவது, சட்டத்தை படிப்பது, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வாத்தியார் தொழில், பேங்கிங் செக்டார், இது எல்லாமே வந்து கைக்குடி வரும் அந்த ஜாதகருக்கு. ஏன்னா குரு சுயசாரம் பெற்றிருக்காரு தன்னோட நட்சத்திரத்திலே இருக்கும்போது. அதே வந்து புனர்பூசம் சனியோட நட்சத்திரம் 4 பாதங்கள் அங்கே இருக்குது. அங்கே போகும்போது வந்து பூசம் நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு பெரிய பதவிகளை கொண்டு போகும். அரசியல், அரசாங்கத்திலே வந்து அது சேவை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். காரணம் வந்து சனியோட நட்சத்திரம். சனி தான் வந்து சேவை செய்யப்பவர். சூரியன் அரசன், செவ்வாய் வந்து சேனாதிபதி, போலீஸ், மிலிட்ரி. ஆனால் சனி வந்து பொதுஜனம், பொதுமக்கள். அதனால் வந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய குணம் வந்து இயல்பாகவே நீங்கள் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வந்து இயல்பாக வந்து இந்த குணம் இருக்கும். வந்து மற்றவர்களுக்கு சேவை செல்வது, மிகப்பெரிய பதவியை அங்கே அடைவது, ரொம்ப பொறுமையாக இருக்குது, நிதானமாக இருக்குது, கொஞ்சம் அந்த தன் கொள்கையை ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க. வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. வந்து சுயநலம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்குவாங்க. வந்து இதுதான் வந்து சனியோட நட்சத்திரமும் அங்கே வேலை செய்யும். நிறைய பார்த்தீங்கன்னா சந்திரனோட தொழில்கள் வந்து இந்த ராசியில் அதிகமாக இருக்கும். வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இந்த தயிர், வாட்டர், தண்ணீர், தயிர், நீர் சம்மந்தப்பட்ட
பொருட்கள் எல்லாமே சந்திரன் சமன்படுதான். அப்புறம் விவசாயம் சந்திரன் தான், அரிசி சந்திரன் தான், மணலும் சந்திரன் தான். இந்த அந்த டிராவல்ஸ் கம்பெனி, இந்த வேகமாக செல்லக்கூடிய வேகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இந்த மளிகை பொருட்கள், இது எல்லாமே வந்து வேகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திரனோட ராசி தான். இந்த இடத்துல குரு வந்து இருக்கும்போது வந்துன்னா இந்த பொருட்களை தான் நியாயமாக சேல்ஸ் பண்ண குரு வந்து தூண்டுவார். வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாமல் நியாயமாக ஒரு நாள் லாபம் வரணுமோ அந்த லாபத்தை நோக்கி தான் அந்த குருவே கொண்டு போவார். வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து புதனோட ஆயில்யம் 4 பாதங்களும் இங்கே இருக்குது. புதன்னா வந்து புத்தி காரகன், அறிவு, தெளிவு, ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்கிறது புதன். இரட்டைத்தன்மை புதன், சுயநலவாதி புதன், பச்சோதித்தனம் புதன். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் இப்போ படிப்பாங்க, எல்லா விஷயமும் கற்றுக்குவாங்க. ஆனால் எதுலையுமே வந்து டீப்பாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து புதன் இங்கே கொடுக்க வந்து. இது ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுனால வந்து எமோஷனல் இங்கே அதிகமாக இருக்கும், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் புதன் வந்து ஒரு புத்திகாரகன், புத்தியை தான் யூஸ் பண்ணுவார். டாக்டிக்ஸ், டேலண்டாக இருப்பார். வந்து அவங்க வந்து உணர்வுகளுக்கு வந்து புதன் வந்து கம்மியாக இருக்கும். பட் அதே புதனோட ஆயில்யம் வந்து இங்கே மாட்டிக்கிறதுனால வந்து புதனுக்கு பிடிக்காத விட கடகராசி. அதனால் வந்து இங்கே இருக்கிற குரு வந்து புதனோட நட்சத்திர சாரத்தில் ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் இங்கே எதிராக நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னா வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் குழப்பம் அடைய வைப்பார். ஏன்னா எமோஷ்னலாக புத்திசாலித்தனமா, நம்ம வந்து கேல்குலேட்டிவாக இருக்கலாமா, இல்லை வந்து சரி விட்டு கொடுக்கலாமா, அந்த இறக்க குணமா, தந்திரமா, இதில் வந்து மாட்டிக்குவாங்க. இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ். ஏன்னா நீர் ராசியாக இருக்கிறதுனால வந்து புதன்னாவே இந்த புத்திசாலித்தனம், அந்த கிரகத்தோட நட்சத்திரம் வந்து அங்கே நீர் ராசி இருக்கும் போது அவங்க தடுமாறும். வந்து அதோட முழு பலனை அங்கே கொடுக்க முடியாது, தடுமாறும். வந்து இப்போ குரு வந்து இங்கே தன்னோட சுயசாரத்தில் இருக்கும்போது அதிகமாக பலன்களை செய்வார். பூசட்சத்தில் இருக்கும் போது கூட வந்து சேவை மூலமாக செய்வார். ஆயில்யமில் வந்து தடுமாற்றம் கண்டிப்பாக அங்கே இருக்க வந்து புத்திசாலித்தனமாக, இறக்க குணமா, நேர்மையா, இது சேர்ந்து தான் 3 விஷயம் சேர்ந்து நடக்கும். வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் பிறந்த காலத்தில் குரு கடகராசியில் உச்சமாக இருந்தார்னா, நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருக்கும் போது, இப்போ ஜூன் 2 யாருக்கெல்லாம் கடகத்தில் குரு உச்சமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வருகிற ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து குரு இந்த கடகராசியில் தான் வரப்போவார். நான் சொல்ல பலன்கள் அவங்களுக்கு வந்து மேஜராக அவங்களுக்கு இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து கோச்சார பலன்கள் சொல்லும் போது வந்து இது வந்து ஆண்டு கிரகம் வந்து குரு தான் பிறந்த காலத்தில் குரு எந்த வீட்டில் இருக்காரோ அதே வீட்டுக்கு கோச்சாரத்தில் வந்து வரும்போது வந்து ஜாதகருக்கு வந்து எப்படி தசாபுக்தி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பலன்கள் எடுக்கிறோமோ அதே மாதிரி கோச்சார குருவுக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிறக்கும் போது குரு உச்சமாக இருந்தார், நான் பிறக்கிற காலத்தில். இப்போ அதே கடகத்தில் குரு வராரு. அப்போ அந்த குருவோட தாக்கம் அதிகமாக வந்து இந்த ஜூன் 2லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கும். ஒரு 5 மாதம் தான் அந்த குரு பயிற்சி இருக்கிறது. வந்து இதனால் நண்பர்களே, இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பிறந்த காலத்தில் யாருக்கெல்லாம் குரு கடகத்தில் இருக்குதோ அவங்களுக்கு. இப்போ பொது ராசியில் வரும்போது இதுலேருந்து சில விஷயங்கள் நடக்கும். இப்போ சொன்னதில் ஒரு சில விஷயம் நடக்கும். வந்து அப்புறம் குருவோட பார்வை நம்ம எடுத்துக்கலாம். குரு வந்து கடகத்தில் இருக்கும்போது 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மீன ராசி பார்ப்பார். தன்னோட சொந்த வீட்டை ராசியை பார்ப்பார். வந்து என்னென்னா இப்போ விருச்சிகத்தில், மகரத்தில், மீனத்தில் தீய கோள்கள் இருக்கும்பொழுது, சுயஜாதத்தில் இருக்கும்போது, இல்லை இப்போ கூட கோச்சாரத்தில் அங்கே வரும்போது தீய கோள்கள், இப்போ ஆல்ரெடி மீனத்தில் சனி இருக்கார். குருவோட 9ஆம் பார்வை வந்து மீனத்தில் இருக்கிற சனி மேலே விழும். வந்து அப்போ என்ன ஆகும்னா அந்த சனியோட தீய குணங்கள்லாம் கட்டுப்படுவாங்க. முழுமையாக மாறாது, ஆனால் அது வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி மகரத்தில் தீய கோள்கள் வரும்போது அந்த நேரத்தில் குருவோட பார்வையை கட்டுப்படுத்தும். விருச்சிகத்தில் தீய கோள்கள் வரும்போது அந்த நேரத்தில் வந்து குருவோட பார்வையை கட்டுப்படுத்தும். இது சுயஜாதத்தில் விருச்சிகத்தில், மகரத்தில், மீனத்தில் தீய கோள்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது இது மாதிரி கோள்கள் இருக்கும்போது இந்த குருவோட பார்வை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட குணத்தை வந்து கட்டுப்படுத்தும். குருனாவே உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, வேலை, ஒழுக்கம், இதுதான் குரு. கடகராசினாவே வந்து என்னென்னா வந்து ஒரு உயர்ந்த பதவிகளை கொடுப்பது, நாடாளுவது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து பெரிய பதவி, தாய்ப்பாசம், முக்கியமாக தாய்ப்பாசம், அன்பு, இரக்கம், இரக்க குணம், உணர்ச்சி வசப்படுதல், இதுதான் வந்து கடகராசி. அப்போ நட்சத்திரங்கள் பலன்கள் சொல்லியாச்சு. இந்த ஒட்டுமொத்த பலன்களை கொண்டு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பலன்கள் தான் வந்து நீங்கள் பிறந்த காலத்தில் குரு இருக்காருன்னா கடகத்தில் அவங்களுக்கு ஜூன் 2லேருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த கோச்சார குரு பலன் வந்து சில விஷயங்கள் நடக்கலாம்.
சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பேசுகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கார்த்திக்.